வந்து அத்தகையத்துல விரல் ஆட்டிட்டு துருகுறாங்கல்ல, அது எதனால? விரல் அசைக்கிறது நீங்க ஏன் செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்கள் நம்ம விளங்குறோம் பாருங்க. இந்த ஆலிம் சாக்கள் மக்களுக்கு மார்க்கத்தை சரியா சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்க. நம்ம தொழுகை முறை இருக்கு. தொழுகை முறையை பொறுத்த வரைக்கும் நாம வந்து தக்பீர், நபிகள் நாயகம் தக்பீர் கட்டும் போது நெஞ்சில என்ன செஞ்ச கை வச்சாங்க அப்படின்னு ஒரு சஹாபி அறிவிப்பார். என்னென்ன ஓதுனாங்கன்னா ஒரு சஹாபி மொத்தம் ஒரே சஹாபி அறிவிச்சிட மாட்டாங்க. இன்னொரு சஹாபி அறிவிப்பாங்க, நபிகள் தக்பீர் கட்டினவனா வஜ்ஜரத்து ஓதுனாங்க, அல்லாஹ் பாயித் பைன்னு ஓதுனாங்க அப்படி இன்னொரு சஹாபி அறிவிப்பாங்க. இன்னொரு சஹாபி என்ன செய்வாங்க, அல்ஹம் சூரா ஓதுனாங்க, துணை சூரா ஓதுனாங்க, அல்ஹம் சூரா ஓத தொழுகை கிடையாது அப்படி இன்னொரு சஹாபி அறிவிப்பாங்க. ஒரு சஹாபி ருக்குவுக்கு எப்படி போனாங்க மட்டும் ஒரு சஹாபி அறிவிப்பார். இன்னொரு சஹாபி ருக்குல என்ன ஓதுனாங்கன்னு அறிவிப்பார். அப்ப நாம தொழுகிறோம் பாருங்க, தொழுகையுடைய முறை வந்து எல்லாமே ஒரே சஹாபி சொன்னது கிடையாது. நபிகள் நாயகத்தை பல சஹாபாக்கள் பார்த்து பலரும் பல விஷயங்கள் அறிவிப்பாங்க. நாம எல்லாம் அதையெல்லாம் தொகுத்து நாம் என்ன செய்யறோம், அது வந்து நபிகள் நாயகம் தொகுத்து இப்படி இப்படி தொழில் நாம் என்ன செய்வோம், தொழுகை முறையை மக்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த விரல செய்கிற விஷயத்துல மட்டும் இந்த அணுகுமுறை என்ன செய்ய மாட்டேங்காங்க, யாருமே மேற்கொள்வது கிடையாது. என்ன வருது, நபிகள் நாயகம் அத்தகையா திருப்பதி எப்படி உட்காருவாங்க அதை பற்றி நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கும் போது நபிகள் நாயகம் செய்வார்கள், தன்னுடைய விரலால் இஷாரா செய்வார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. என்ன செய்வாங்க, இஷாரா செய்வாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாயில்கள் ஹுஜர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் எப்படி தொழுவார்கள் என்று நான் பார்ப்பதற்காக சென்றேன். நான் அவர் சொல்லி காட்டார், குல்து லஅன்துரன்ன இலா ஸலாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் எப்படி தொழுகிறார்கள் என்று உற்று கவனிப்பதற்காக நான் சென்றேன். விரலசிக்கிற ஹதீஸ் அறிவிக்கும் சஹாபி வந்து அந்த ஹதீஸ் அறிவிக்கும் சொல்வாரு, உற்று கவனிப்பதற்காக நான் சென்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிட்டே வர்றாரு. நபிகள் அத்தகையா திருப்புல உட்கார்ந்தாங்க, அத்தகையா திருப்புல உட்காரும் போது இரண்டு விரல்களை மடக்கினார்கள். அவர் எந்த அளவு உன்னிப்பா கவனிக்க இருப்பாருங்க. அத்தகையா திருப்ப நபிகள் எப்படி கையை வைப்பாங்கன்னு சொல்லி கேட்டார். இரண்டு விரல்களை மடக்கினார்கள், ஒரு வளையம் விட்டார்கள். ஒரு வளையம்னா இது ஒரு வளையம், ஒரு வளையம் விட்டார்கள். நான் அவர்களை பார்த்தேன், நான் அவர்களை பார்த்தேன், அவர்கள் அந்த விரலை அசைக்கிறார்கள். அந்த விரலை கொண்டு அழைத்தவர்களாக என்ன செய்தார்கள், அசைத்தார்கள். அழைத்தவர்கள் ஒரு ஆள் அழைக்கிறமா என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் அசைத்துக் கொண்டிருந்தார்கள். அசைத்தார்கள் என்ன சொல்றாரு, அசைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. விரல அசைச்சாங்க ஹதீஸ் வருதுங்களா, இந்த விரல அசைச்சாங்க என்பதற்கு எதிராக எந்த ஹதீஸுமே வரல. விரல அசைச்சாங்க என்பதற்கு எதிராக எந்த செய்தியுமே வரல. என்ன வருது, இஷாரா செஞ்சாங்கன்னு வருது. நபிகள் நாயகம் செய்தார்கள், அத்தகையா திருப்புல வந்து விரலா இஷாரா செய்தார்கள். இஷாராக்கு என்ன அர்த்தம், ஒரு ஹதீஸ வந்து இஷாராக்கு என்பது ரெண்டு அர்த்தம் இருக்கு. அசைக்காமல் இருப்பதும் இஷாரா தான், அசைப்பதும் இஷாரா தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மக்களுக்கு தொழுகை நடத்துவாங்க. மக்களுக்கு ரசூலா உட்கார்ந்து கொள்வாங்க, மக்கள் தான் நிற்பாங்க. அப்ப ஹதீஸ்ல வரும், அஷார இலன்னாஸ் அன்ஜிலிசு, மக்களை நோக்கி உட்காருமாறு இஷாரா செய்தார்கள். மக்கள் நோக்கி உட்காருன்னு எப்படி இஷாரா செய்வீங்க, மக்கள்லாம் நீங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க, அங்க மக்கள் நிக்கிறாங்க. நிக்கும் போது மக்கள் நோக்கி உட்காரு இஷாரா எப்படி காட்டினா உட்கார்ந்துருவாங்களா மக்கள், உட்காருங்க இஷாரா பண்ணி செய்யணும். இப்படி அசைச்சாதான் செய்வாங்க, உட்கார வரைக்கும் என்ன செய்யணும், அசைக்கணும். அவங்க வளர்ந்த வரைக்கும் என்ன செய்யணும், அசைக்கணும். அது இஷாரா என்பது. நபிகள் நாயகம் எப்படி குளிப்பாங்க சஹாபி அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் எப்படி குளிப்பாங்க, அது அறிவிக்கும் போது நபிகள் தண்ணியை கோரி கொடுத்துவாங்களா, அஷாரதி எதி, தன்னுடைய கையால் இஷாரா செஞ்சு நபிகள் நாயகம் குளிப்பதை காட்டினார். ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் எப்படி குளிப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க, சஹாபி செஞ்சு காட்டுவாரு, இப்படி கோரி கோரி ஊத்தி காட்டுவாரு. அது எப்படி சொல்லுவாங்க, கையால் இஷாரா செஞ்சு காட்டினாரு. தண்ணி அள்ளி ஊத்துறமா இல்லையா, ஊத்தும் போது விரல் செய்ய கை அசையத்தான் செய்யும். இதுக்கு இஷாரா பண்ணி காமிப்பாங்க. அப்ப இஷாரா என்பது அசைத்தலை முற்படுத்திய ஒரு அர்த்தம் உள்ளது. இப்ப நபிகள் நாயகம் தொழும் போது இஷாரா செஞ்சான்னு வருது. இந்த இஷாரா அசைக்கக்கூடிய இஷாராவா அசைக்காத இஷாராவா, இன்னொரு சாஹிப் தெளிவா விளக்கிறார். நபிகள் நாயகம் செய்வாங்க, அத்தகையா திருப்புல உட்கார்ந்தா விரல உயர்த்துவாங்க. விரல உயர்த்தினா அசைவு கிடையாது, விரல உயர்த்தி என்ன செய்வாங்க, அசைப்பார்கள். அப்ப ஒருவன் விரல உயர்த்தி மட்டும் வைத்தால் அசைத்தான ஹதீஸ மறுக்கிறான். ஒரு ஆள் விரல உயர்த்தி மட்டும் வைக்கிறார், இவர் அசைச்சாங்கன்னு வருது சரியான ஹதீஸ், அதை மறுக்கிறார். ஒரு ஆள் இஷாரா காலத்து அசைத்தல் கிடையாது, அப்படி நீட்டி மட்டும் வைக்கிறார். இப்ப இவர் அசைத்தான ஹதீஸ மறுக்கிறார்.
ஒருவர் விரலை அசைக்கும் பொழுது அது விரலை உயர்த்தவும் செய்யறாரு, இஷாரா செய்யவும் செய்யறாரு, விரலை அசைக்கவும் செய்யறாரு. அப்ப எல்லா நபிகள் நாயகர்கள் எல்லா சுன்னத்தையும் எல்லா ஹதீஸையும் பின்பற்றியவராக எதையும் செய்யல மறுக்கல. யாரு விரல நீட்டாம வைக்கிறாங்களோ இவங்க அசைத்தார்கள் வந்தா இல்லையா அந்த செய்தியை மறுக்கிறாங்க. இஷாராக்கு நீட்டினாங்க அர்த்தம் செய்யாது கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் செஞ்சாலும் வந்துட்டாம சுன்னத்து தான். நபிகள் நாயகம் சொன்னாங்க சல்லு கமா ரைத்து மூணி சல்லி, என்ன எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். அது நபிகள் நாயகம் சொன்ன பிறகு நம்முடைய மனோநிச்சயம் செய்யக்கூடாது, மார்க்கமாக்க கூடாது. நம்முடைய மனோநிச்சய மார்க்கமாக வழியை போய் செஞ்சு விட்டுரும். அந்த நபிகள் நாயகம் விரத அசைத்தா என்று வரக்கூடிய செய்தி அது சரியான ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான செய்தி. பல விவாதங்கள் நாம் எடுத்து வச்சு யாருக்கும் பதில் சொல்ல முடியாம போயிருக்காங்க. சேக்கத்துல ஜமாலியோட விவாதம் முடிச்சு பாருங்க. விவாதம் நடக்கும் போது விரத செய்தி அது சைஃப்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது, சரியான செய்தாம செஞ்சோம், விவாதத்தில் எடுத்து வச்சோம். அவங்களால பதில் சொல்ல முடியாது. நீங்க விவாத செய்திகள் தான் செய்யலாம், போட்டு பார்க்கலாம். அப்ப அந்த மாதிரி அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான செய்தி. விரல அசைப்பதுதான் எல்லா ஹதீஸையும் ஃபாலோ பண்ணது ஆகும். ஒரு ஆள் விரல அசைக்காம இருந்தாங்கன்னா அவர் ஒரு சில ஹதீஸ்களை மறுக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் அத்தஹியாத் தொழும் போது நெஞ்ச தக்பீர் கட்டினாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் அறிவிக்க சாஹிபி அல்லாஹ் ஓனா அறிவிக்க மாட்டாரு, அல்லாஹ்வும் வாயில் போய் ஓனா அறிவிக்க மாட்டாரு. இன்னொரு சாஹிபி அல்லாஹ்வும் வாயில் போய் ஓனா அறிவிப்பாரு. ஒரு ஆள் நான் இதை மட்டும் தான் ஏற்றுக்கிடுவேன், நான் நெஞ்சில மட்டும் தான் கட்டுவேன், அல்லாஹ் ஓத மாட்டேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கிடுங்க, இவர் தொழுவ கூடுன்னு சொல்லுவோம். எப்ப இந்த சாஹிபி நெஞ்சில கட்ட அறிவிக்கிறாரு, இன்னொரு சாஹிபி அல்லாஹ் ஓத அறிவிக்கிறாரா இல்லையா? அதை எப்ப எடுக்க மாட்டேங்க, அதை எடுக்காம தொழுவ கூடாது. ஒரு ஆள் சரி, ஒரு சாஹிபி ருக்கு எப்படி போனாலும் அறிவிக்கிறாரு, இன்னொரு சாஹிபி ருக்கு என்ன போனாலும் அறிவிப்பாங்க. ரெண்டை சேர்த்தா விளங்கணும். அப்ப ஒரு சாஹிபி இஷாரா அறிவிச்சா இன்னொரு சாஹிபி என்ன செய்றாங்க, இஷாராக்கு அர்த்தம் அது அசைக்கிறது தான் அப்படி விளக்குறாங்களா இல்லையா? நான் இதை மட்டும் ஏத்துக்கிறோம் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது முழுமையா ஹதீஸை விளங்கக்கூடிய ஒரு முறை கிடையாது. எந்த அறிஞரும் அப்படி சொல்லவும் கிடையாது. நம்ம தமிழ்நாடே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க. மற்ற பல நாடுகள் என்ன செய்யறாங்க, இது எந்த அறிஞர்களும் எந்த முந்தைய அறிஞர்கள் இந்த பிரச்சனை ஆக்கல. அது ரெண்டு கருத்துடைய அறிஞர் இருக்கிறாங்க, அசைக்கவும் அசைக்கவும் அப்படி சொல்றாங்க. அசைச்சா அவனை வெட்டணும், கையெடுத்து அவனை சண்டைக்கு போடணும், பழைய வர விடக்கூடாது, நெஞ்ச தக்பீர் கட்டினா போடு வைக்கணும், இப்படி எந்த அறிஞரும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வழிகாட்ட தெரியாத உலமாக்கள் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கப்பட்டு விரல் அசைக்கிறவங்க தீவிரவாதிமாக சித்தரிக்கப்பட்டு நெஞ்ச தக்பீர் கட்டுறவங்க குடும்பக்காரங்க மாதிரி ஆக்கப்பட்டு பள்ளியாசல போட்டு வைக்கப்பட்டது. எல்லாரும் யாரு காரணம்? மார்க்கத்தை வழங்காத உலமாக்கள் தான் காரணம். நாம என்ன சொல்லுவோம், மார்க்கத்தில் உனக்கு பிடிக்கலையா நீ மார்க்கத்தை சொல்லிட்டு போ, பிரச்சாரம் பண்ணிட்டு போ, ஏற்கிறவன் மறுக்கிறான். இந்த மாதிரி செய்தி எங்க இருக்குது? நாம விரல் அசைக்கிற சமுதாய ஒற்றுமையை குறைஞ்சுதான், நீ தடுப்பதினால் நீ அடிப்பதினால் சமுதாயம் பிளவுபட்டதை தவிர விரல் அசைப்பதை எந்த சமுதாயம் பிளவுபடவில்லை. மார்க்க அறிஞர்களுக்கு அவங்களுடைய நம்ம சிறுக்கை எதிர்க்கின்ற காரணத்தினால் தர்காவுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய சிறுக்கான பாத்தியாக்கள் ஹத்தம் இதான் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பிழைப்புக்கு அடிபட்டதுனால நாம என்ன செஞ்சாங்க குற்றம் அடிப்படையில் செஞ்சாங்க. இதை ஒரு பெரிய பாரதூரமான விஷயமாக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் செஞ்ச ஒரு சுன்னத்தான காரியம்.